ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீர் உருண்டை அப்படின்ற தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை, அதை நம்ம சைடெலாம் உப்பு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு குட்டி பேன் எடுத்திருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே பற்ற வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, இவங்க எல்லாத்தையும் நான் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் இப்போ தான் சூடு ஏறுது. ஏன்னா நான் ஹை ஃப்ளேமில் வச்சேன்னா பேன் கருகிடும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாகவே வறுத்து எடுத்துக்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவங்க கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்துட்டு இவங்கள நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். பருப்பு நல்லா வறுபடட்டும். வறுபடும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இவங்க கூட நான் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். பாருங்கள், பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போவே காரத்துக்கு காஞ்ச மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா சேர்த்து வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இவங்க எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் நான் இந்த உருண்டைக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. நல்லா வாசனையே நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சூடாக செஞ்சு கொடுத்தோன்னா ஆயில் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருண்டை கூட கார சட்னி இருந்தால் டேஸ்ட்டே வேறு லெவல் தான். நான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள், நான் அந்த ஹீட்டாக இருக்கும்போதே ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்தா வாசனை இன்னும் நல்லாவே இருக்கும். அதனால் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் வதக்கிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து இன்னொரு பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு அதே அடுப்பில் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற தண்ணி தான் நாம் அரிசி மாவில் சேர்த்து கிண்ட போகிறோம். தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கும் போதே நான் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் எனக்கு தேவையான 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 கப்பு அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரிசி மாவு கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அரிசி மாவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருந்த மிக்ஸிங்கை இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். மாவு கூட சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துட்டேன். இப்போ நான் மாவை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன்.
கிண்டி விட்டுட்டு கொதிச்சிட்ருக்க தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மாவு கூட சேர்த்து இந்த மரக்கரண்டி வச்சே கிண்ட போகிறேன். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம கையை வச்சு கிண்ட முடியாது, அதனால் கரண்டியாலே கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்க்கணும். ஏன்னா உப்பு சேர்த்துருக்கோம், அந்த பருப்புலாம் எல்லா இடத்தையும் மிக்ஸ் ஆகணும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி எடுத்து சேர்த்துட்டு இந்த கரண்டியாலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சொல்லப்போனால் பூரி மாவு பதத்துக்கு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்த்து கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்சம் ஹீட்டான தண்ணியோ இல்லை நார்மல் தண்ணியோ நாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நாம் இந்த மாவுக்கு சேர்க்கணும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நான் இதை உருண்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் உருண்டை பிடிக்க போகிறேன். அப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு கொத்து மட்டும் வச்சு இட்லி துணி மேலே போட்டு இட்லி குண்டான் சூடு ஏறட்டும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன். இட்லி குண்டான் சூடு ஏறும்போதே நாம் அந்த மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி இருந்தால் நனைச்சி போட்டுக்கோங்க. நனைச்சி போட்டுட்டு இப்போ நான் அந்த உருண்டை பிடிக்கிற மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றேன். பிசைஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, மாவு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். நமக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப சின்ன சைஸாக தான் உருண்டை பிடிச்சேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஈஸியாக நமக்கு உருண்டை பிடிக்கவும் வந்துடும். 10 நிமிஷம் தாங்க. ஈஸியாக நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது சூடாக எண்ணெயே இல்லாமல் சூப்பராக டிஃபன் மாதிரியும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே பிடிச்சிட்டேன். இப்போ நான் கேஸ் அடுப்பில் வச்சுருந்த இட்லி பாத்திரத்தில் இவங்கள நான் சேர்த்துக்க போகிறேன். ஒன்று ஒன்றா எடுத்து இல்லை 2 2ஆவோ எடுத்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 or 4 மினிட்ஸ் நல்லா ஆவி வரட்டும். நீங்கள் 5 மினிட்ஸ் கூட நல்லா ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சாச்சு, நாம் சேர்த்தாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆவி காட்ட போகிறோம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஆவி காட்டிக்கோங்க. நான் வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான நீர் உருண்டை அப்படின்ற உப்பு உருண்டை, தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம பக்கம்லாம் உப்பு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடான நீர் உருண்டை பாருங்கள், இவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. நாம் இதை கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் பொருளே இல்லாமல் ஆவி காட்டி சூப்பராக சாப்பிடலாம். பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இந்த டிஃபனையோ இல்லை ஸ்நாக்ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், இந்த உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், பொல பொலன்னு இருக்கும், ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரிலாம் இருக்காது. அது உள்ள பருப்பு நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சாஃப்டாக மொறுமொறுன்னு பருப்பு கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும்.